இந்த காவடி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு பலவிதமான காவடிகளை எடுத்து வழிபடுவது அந்த நாளைய பக்தர்களது மரபு இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பன்னீர் காவடினா பன்னீரை சொம்புல நிரப்பி அந்த காவடியில் கட்டிக்கொண்டு அந்த காவடியை சுமந்து செல்வார்கள். அதுபோல சந்தனத்தை சுமந்து செல்வது சந்தன காவடி என்று சொல்லப்படும். புஷ்பங்களை கொண்டு செல்வது புஷ்ப காவடி என்று சொல்லப்படும். நீங்க பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா காவிரி பாயக்கூடிய பல பகுதிகளில் கொடுமுடியிலேருந்து வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் காவிரி நீரை காவடிகளில் சுமந்து சென்று பழனி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இதெல்லாம் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன நினைக்கிறார்? அன்னக்காவடி. அன்னக்காவடினா என்ன? அன்னம்னா சாதம், சாப்பாடு, நமக்கு தெரியும். இந்த அன்னத்தை ஒரு மண் பானைக்குள்ள வச்சு கட்டி அந்த காவடியை சுமந்து சென்று இறைவனுக்கு அர்ப்பணிப்பது அன்னக்காவடி.